Hi friends, Anna University November December 2024 examination ரைட் பண்ணிவிட்டு இப்போ எல்லோரும் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயருக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலை. நிறைய பேர் என்றைக்கு ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக எந்த நாளில் ரிசல்ட் வர நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டியில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய செமஸ்டர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கிடைக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட் வந்தால் எந்த பேஜில் பார்க்குறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா www.coe1.annauniv.edu அந்த .com அந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை பார்க்க முடியும். அதற்கான வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை தொட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டுக்கே போகும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். அதை நீங்கள் வந்து கூகுளில் டைப் அடித்து கூட உங்கள் ரிசல்ட் பேஜுக்கு போயிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு கரெக்டான கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடணும். அப்படி உங்களுக்கு தெரியலனா ப்ளே பட்டன் இருக்கும், அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு கூட கரெக்டாக வந்து போடுங்க. கேப்சா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ ரிசல்ட் வர நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயருக்கு பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ரிசல்ட் விட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே முடிச்சுட்டு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. டென்டேட்டிவாக எப்போ சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வர டூஸ்டே வர செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் தான் ஒர்க்கிங் டே, அதுக்கப்புறம் ஹாலிடேஸ் வந்துடுது. அதனால் நெக்ஸ்ட்டு மண்டே உங்களுக்கு 21/4/2025 இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரிசல்ட் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 2 நாளில் ரிசல்ட் வந்த உடனே நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம். மறக்காமல் நம்ம சேனலோடய இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் வர டென்டேட்டிவான டேட் பார்த்தீங்கன்னா 1/15 இல்லை 21 இந்த 2 டேட்டுக்குள்ளே கன்ஃபார்ம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்டென்ஷன் ஆல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நீங்கள் அதை பார்த்த உடனே கூட உங்களுக்கு ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.